இங்க ஸ்குவிண்டா இருக்க ஒரு நபருமே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போவாரு. அப்ப அங்க இருக்க சில பேர் இவரை மறைச்சு நிப்பாங்க. என்னன்னு பார்த்தா நைட் டைம் என்னடா கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒருத்தன் அவரோட கண்ணாடி கழட்ட சொல்லுவான். கண்ணாடி கழட்டினதுக்கு அப்புறம் அவரோட கண்ணை பார்த்து அங்க இருக்க எல்லாத்து முன்னாடியுமே இப்படி இருக்கனாலதான் நீ கண்ணாடி போடுறியா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். இவனை அசிங்கப்படுத்துறத இவன் லவ் பண்ற பொண்ணுமே பார்த்துட்டு போயிருவா. அவங்க பண்ண அவமானத்தை இவனால ஏத்துக்க முடியாம திரும்ப வீட்டுக்கே போயிருவான். இங்க எல்லாருமே கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கும் போது இவன் மட்டும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு தனக்கு மட்டும் ஏன் கண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு இவனோட அம்மா தான் வந்து இவனை சமாதானப்படுத்துவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பார்க்கும் போது ஸ்குவிண்டா இருக்க அந்த நபரை கேலி செஞ்சாவன் தட்டெல்லாம் தூக்கிட்டு அம்மா அப்பாவோட ஒரு பொண்ணை கேட்டு போவான். ஆனா அந்த பொண்ணோட அம்மா பார்த்துட்டு உனக்கெல்லாம் என்னோட பொண்ணை தர முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணும் அந்த ஸ்குவிண்டா இருக்க நபரும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு தனக்கு கண்ணு இப்படி இருக்கனால தான் பொண்ணு கேட்டா அவங்க தரமாட்டாங்கன்னு நினைப்பாரு. இவரோட கண்ணை பத்தி அந்த பொண்ணு எதுவுமே நினைக்காம இவர் உண்மையா லவ் பண்ணுவா. ஒரு கட்டத்துக்கு மேல இவருமே தண்ணியை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதை கேட்ட அந்த பொண்ணோட அம்மாவுமே வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா இவரால் அதை நம்பவே முடியல. உண்மையா அப்படின்னு கேட்பாரு. உனக்கு என்னதான் குறை, உன்ன மாதிரி ஒரு பையனுக்கு என்னோட பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த உலகத்துல இருக்க முக்காவாசி மக்கள் நம்ம கிட்ட இருக்க குறைய பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் அதை பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான ஒரு புரிதலோட இருக்காதீங்க.